வணக்கம். நம்ம எல்லாருடைய குடும்பத்திலயும் சண்டை, சச்சரவு, வாக்குவாதம் இதெல்லாம் சகஜம் தானே இல்லையா? சில நேரங்கள்ல ரொம்ப சின்ன விஷயமா ஆரம்பிச்சு அதுவே பெரிய பிரச்சனையா மாறிடும். வாங்க, இந்த சிக்கலான முடிச்சு எப்படி அவிழ்க்கலாம்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். ஆமாங்க. குடும்பம்னு இருந்தா கருத்து வேறுபாடுகள் வரத்தான் செய்யும். அதுல தப்பே இல்ல. ஆனா அந்த சண்டைகள் நம்மை ஒரு இறுக்கமான முடிச்சில கட்டி போட்ட மாதிரி உணர வைக்க கூடாது. அந்த வாக்குவாதங்களை எப்படி ஒரு புரிதலா மாத்துறது, அந்த உறவை எப்படி இன்னும் பலப்படுத்துறது, அத கத்துக்கிறது தான் இங்க நம்ம நோட்டம். நீங்க நினைக்கலாம், இது கணவன் மனைவிக்குள்ள நடக்கிற ஒரு சாதாரண சண்டை தானேன்னு. ஆனா விஷயம் அவ்ளோ சிம்பிள் இல்ல. கோரம் கருவி என்ன சொல்லுதுன்னா, பெற்றோருக்குள்ள அடிக்கடி வர்ற தீர்க்கப்படாத சண்டைகள் அவங்க குழந்தைங்களோட மன ஆரோக்கியத்தை ரொம்பவே பாதிக்குதாம். அவங்களோட எதிர்காலத்தையே இது கேள்விக்குறியாக்க கூடும். சோ இது வெறும் வாக்குவாதம் இல்ல, நம்ம அடுத்த தலைமுறையோட நலன் சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான விஷயம். சரி, இந்த முழு விஷயத்தையும் நாம ஒரு 5 பகுதியா பிரிச்சு பார்க்க போறோம். ஒரு சண்டை எப்படி ஆரம்பிக்குது, அது பெருசாகும்போது என்ன செய்யணும், அப்புறம் எப்படி பேசி தீர்க்கணும், சமாதானம் ஆனதுக்கு அப்புறம் என்ன செய்யணும், கடைசியா இந்த மாதிரி சண்டைகளே வராம எப்படி ஒரு நல்ல சூழலை உருவாக்குறதுன்னு படிப்படியா பார்க்க போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். முதல் பகுதிக்குள்ள போலாம். நாம முதல்ல புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, சண்டையே வராம எந்த குடும்பமும் இருக்காது, அது சாத்தியமும் இல்ல. அதனால சண்டை வந்துருச்சேன்னு கவலைப்படுறத விட, அந்த சண்டைய நாம எப்படி கையாள்றோம், அதை எப்படி ஒருத்தர் புரிஞ்சிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பா மாத்துறோம், அதுல தான் நம்மளோட திறமையே இருக்கு. இப்போ இரண்டாவது பகுதிக்கு வரும். சரி, சண்டை வரத்தான் செய்யணும், ஒத்துக்கிட்டோம். ஆனா அந்த சண்டை சூடு பிடிக்கும்போது, கோபம் தலைக்கு ஏறுறப்போ அப்போ என்ன பண்றது? உணர்ச்சிகள் நம்ம கட்டுப்பாட்டை மீறி போறதுக்கு முன்னாடி அந்த நிலைமையை எப்படி நம்ம கைக்குள்ள கொண்டு வர்றது? அதுக்கு சில வழிகள் இருக்கு. இத ஒரு எமர்ஜென்சி பிரேக் மாதிரி நினைச்சுக்கோங்க. வண்டி ரொம்ப வேகமா போகுதுன்னா பிரேக் போடுவோம் இல்லையா, அதே மாதிரி தான். முதல்ல ஒரு ஆழமான மூச்சை இழுத்து விடுங்க. அது உங்களை கொஞ்சம் அமைதிப்படுத்தும். ரெண்டாவது, அந்த சண்டையில இருந்து மனசளவுல ஒரு படி பின்னாடி வந்து என்ன நடக்குதுன்னு யோசிங்க. மூணாவது, ரொம்ப முக்கியமானது, தேவைப்பட்டா அந்த இடத்த விட்டு கொஞ்ச நேரம் விலகி போங்க. கோபம் குறையட்டும். இது கோழைத்தனம் இல்ல, இது புத்திசாலித்தனம். பாருங்க, பழைய காலத்திலே எவ்வளவு அழகா சொல்லிருக்காங்க. ஒரு சண்டை பெருசா வெடிக்கிறதுக்கு முன்னாடி அதுலேருந்து விலகி போறதுல தான் உண்மையான ஞானமே இருக்கு. இது ஜெயிக்கிறதும் தோக்குறதும் பாத்தின போட்டி கிடையாதுங்க, நம்ம உறவை காப்பாத்துறதுக்கான ஒரு செயல். இப்போ மூணாவது பகுதி. கோவமெல்லாம் குறைஞ்சிருச்சு, மனசு கொஞ்சம் அமைதியா இருக்கு. இப்பதான் உண்மையான வேலைய ஆரம்பிக்குது. எப்படி அந்த பிரச்சனையை பத்தி ஒருத்தர் காயப்படுத்திக்காம பேசுறது, எப்படி ஒருத்தர் சொல்றத இன்னொருத்தர் காது கொடுத்து கேக்குறது, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான கட்டம். இங்க ஒரு சின்ன ஆனா முக்கியமான வித்தியாசத்தை நாம புரிஞ்சுக்கணும். அதுதான் ரியாக்ட் பண்றதுக்கும் ரெஸ்பாண்ட் பண்றதுக்கும் உள்ள வித்தியாசம். ரியாக்ட் பண்றதுனா ஒருத்தர் ஏதாச்சும் சொன்னதும் யோசிக்காம உணர்ச்சி வேகத்துல உடனே பதில் சொல்றது. ஆனா ரெஸ்பாண்ட் பண்றதுனா ஒரு நிமிஷம் நிறுத்தி அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு யோசிச்சு நிதானமா பதில் சொல்றது. அந்த ஒரு சின்ன இடைவெளி தான் பெரிய மாற்றத்தையே உருவாக்கும். பேசும்போது நாம தெரிஞ்சோ தெரியாமலும் சில தவறுகளை செஞ்சிடுறோம். அதுதான் பிரச்சனையை இன்னும் பெருசாக்கிடும். மரியாதை குறைவா பேசுறது, கத்துறது, சம்பந்தமே இல்லாம பழைய விஷயத்தெல்லாம் இழுக்கிறது, குறிப்பா நீங்க எப்போதுமே இப்படிதான், நீங்க இன்னைக்குமே மாற மாட்டீங்க, இந்த மாதிரி வார்த்தைகள் இருக்க, இது பிரச்சனையை தீர்க்கவே தீர்க்காது. உல்டா அவங்களோட சுயமரியாதைய பயங்கரமா காயப்படுத்தும். சரி, என்ன செய்யக்கூடாதுன்னு பார்த்தோம். அப்போ என்ன செய்யணும்? முதல்ல அவங்க பேசி முடிக்கிற வரைக்கும் குறுக்க பேசாம முழுசா கேளுங்க. அவங்க உண்மையில என்ன சொல்ல வராங்க, என்ன உணர்றாங்கன்னு புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுங்க. உங்களுக்கு அவங்க சொல்றதுல உடன்பாடு இல்லைனாலும் பரவாயில்ல, ஆனா உங்க பக்கத்துல இருந்தும் யோசிச்சு பாருங்க. முக்கியமா உங்க குரலோட துணையும் உங்க உடல் மொழியும் நீங்க சண்டைக்கு தயாரா இல்ல, சமாதானத்துக்கு தயாரா இருக்கீங்கன்னு சொல்லணும். அடுத்தது 4வது பகுதி. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, சண்டை முடிஞ்சு பேசுனா எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு. ஆனா அதுக்கு பிறகு செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான வேலை இருக்கு. அதுதான் உறவுல ஏற்பட்ட அந்த சின்ன விரிசலை சரி பண்றது. இந்த பகுதி தான் உங்க உறவை முன்னாடி இருந்ததை விட இன்னும் பலமானதா மாத்தும். இந்த ஒரு வரிய நல்லா கவனிங்க. தவறு செஞ்சவங்க தான் மன்னிப்பு கேட்கணும்னு அவசியம் இல்ல. இது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? யாரு சரி யாரு தப்புங்கிற ஈகோவை விட நம்ம உறவு தான் முக்கியம்னு நினைக்கிறவங்க யாரு வேணா முதல்ல மன்னிப்பு கேட்கலாம். இது தோத்து போறது இல்லைங்க, உறவை ஜெயிக்க வைக்கிறது. உறவை சரி பண்றதுக்கு ஒரு 3 ஸ்டெப் தான். முதல்ல, கேட்கற மன்னிப்பு சும்மா வார்த்தையா இல்லாம மனசார உண்மையா இருக்கணும். ரெண்டாவது, அவங்க மன்னிப்பு கேட்டா அதை முழு மனசோட மன்னிக்கணும். பழைய விஷயத்த மனசுல வச்சுக்க கூடாது. கடைசியா 2 பேரும் சேர்ந்து இந்த சண்டையிலேருந்து நாம என்ன கத்துக்கிட்டோன்னு பேசுங்க. அப்பதான் இதே தப்பு திரும்பவும் நடக்காது. இப்போ நம்ம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இதுவரைக்கும் பிரச்சனை வந்தா என்ன பண்றதுன்னு பார்த்தோம். ஆனா நம்மளோட உண்மையான இலக்கு பிரச்சனை வராம பாத்துக்கிறது தான்.
சண்டைகள் குறைவா நடக்கிற, ஒருத்தர் புரிஞ்சுக்கிற சந்தோஷமான ஒரு குடும்ப சூழலை எப்படி உருவாக்குறது? அதுக்கான சில பழக்கங்களா பார்க்கலாம். சில சமயம் நம்ம மனசுல இருக்கிறத வார்த்தையால சொல்ல முடியாது, ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த மாதிரி நேரத்துல கோரம் கருவி சொல்ற இந்த கிரியேட்டிவ் தெரப்பீஸ் ரொம்ப உதவியா இருக்கும். ஒன்னா சேர்ந்து படம் வரைகிறது, இல்லனா மியூசிக் கேட்கறது. இந்த மாதிரி விஷயங்கள் வார்த்தைகளால சொல்ல முடியாத உணர்வுகளை கூட வெளிப்படுத்த உதவும். குடும்பத்துக்குள்ள ஒரு ஆழமான பிணைப்பு உருவாக்கும். ஒரு சந்தோஷமான குடும்பங்கிறது ஒரே நாள்ல உருவாகிறது இல்லைங்க. அது சின்ன சின்ன நல்ல பழக்கங்களால தினமும் கொஞ்சம் கொஞ்சமா உருவாகிறது. மனசுல இருக்கிறத வெளிப்படையா பேசுறது, அடுத்தவங்க கருத்துக்கும் உணர்வுக்கும் மதிப்பு கொடுக்கறது, எவ்வளவு பிஸியா இருந்தாலும் குடும்பத்தோட நேரம் செலவழிக்கிறது, சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட ஒருத்தர் பாராட்டிக்கிறது, இதெல்லாம் தான் ஒரு நல்ல உறவுக்கான உண்மையான முதலீடு. சரி, இவ்ளோ நேரம் நம்ம நிறைய விஷயங்களை பத்தி பேசணும். இப்போ உங்களுக்கான ஒரு சின்ன கேள்வி. உங்க குடும்ப உறவுகள்ல இருக்கிற சின்ன சின்ன முடிச்சுகளை அவிழ்க்க இந்த வாரம் நீங்க எடுக்க போற அந்த ஒரு சின்ன முதல் படி என்ன? பெருசா யோசிக்க வேண்டாம். ஒரே ஒரு சின்ன மாற்றம். அது என்னன்னு யோசிச்சு பாருங்க. ஏன்னா சின்ன மாற்றங்கள் தான் பெரிய நல்ல விளைவுகளை கொண்டு வரும்.